என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் எக்ஸ் அதுன்ற ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் வைரலாக ட்ரெண்ட் ஆகியிருக்கேன். அந்த கேம் தான் விளையாட போகிறோம். அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த கேம் விளையாட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் கேமிங் கேமர்ஸ் கிளச்சுவர்ஸ் நாங்கள் இந்த கேமை விளையாண்டுருக்கோம். இப்போ நான் இதை சோலோவாக விளையாண்டு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேயராக தான் இருக்க முடியும். நம்மளோட நம்பர் 317, அதாவது 317 இந்த நம்பரில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? வெல்கம் பார்ட்டிசிபேட் டு ஸ்குவிட் கேம் எக்ஸ். யூ வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் அ சீரீஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 3. கிளாஸ் மேக்கர் யார் வந்திருக்கு? மேக்கர் இஸ் ஸ்லீப்பி பிளெக்ஸ். இவனை நம்ம பார்த்துக்கணும் கைஸ், பத்திரமா பார்க்கணும், இல்லைனா அவுட் ஆகிட்டானா முடிஞ்சு சொல்லி. ஓகே, கேம் மோட் க்ரீன் லைட், ரெட் லைட், ஹனிகோமா. எஸ், ஹனிகோம் வந்திருக்கு. ஓகே, இது வந்து மிங்கிள் வா ப்ளீஸ் ப்ரோ. ஹைட் அண்ட் சீக் வந்திருக்கு ப்ரோ. இது ரொம்ப கடுப்பு வரும். டக் ஆஃப் ஆர் வா. எஸ் கைஸ், இந்த கேமில் நான் டக் ஆஃப் ஆர் விளையாண்டதே இல்லை. அதெல்லாம் ஸ்குவிட் கேம் 1 தான் விளையாண்டுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்கை ஸ்குவிட் இந்த பிளேயர் அவங்க நியூ பார்ன் எக்ஸ்ட்ரா பிளேயர் ப்ரோ 201 அப்படின்றவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை கிடைக்கும் ப்ரோ. இதே மட்டும் என்ன ப்ரோ ரெட் கலரில் ட்ரெஸ் போயிட்டுருக்கான் ப்ரோ? எப்படி ப்ரோ மட்டும் ரெட் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கான்? அது எப்படின்னு தெரியலை. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஓடி போகலாமோ? ஓகே, நான் வேறு நடந்து போய்க்கிருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி இன்னும் நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் விளையாண்டு போடணும்னா சொல்லுங்கள், விளையாண்டு போட. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ரெட் லைட் கேம். ஏன் ப்ரோ பாடுறது வேறு எதாவது இருக்குது, ஆனால் லைட் கைஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இதோ தப்பு நடக்குது. ஓ, இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, இந்த கேம் ஃப்ரண்ட் மேன் இருக்கான் ப்ரோ. கிளாஸ் மேக்கர் அடி வாங்கியிருக்கான். அவன் போய் காப்பாற்றுவோம். அவ்வளோ கிளாஸ் மேக்கரை போட்டாங்க போல. தம்பி தப்பிச்சு வந்துடுவேப்பா. அவனை நம்மளால் காப்பாற்றவும் முடியும். ஆனால் கிளாஸ் மேக்கர் எப்படி சுற்றுவான்னு நினைக்கிறேன். இல்லை, காப்பாற்ற போகிறான் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி சுயநலமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரோ ஓகே, இப்போ நம்ம அவனை காப்பாற்ற போகலான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. கிளாஸ் மேக்கர் எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு ப்ரோ. ஒருத்தன் காப்பாற்றிட்டு வரான் ப்ரோ. இல்லை, காப்பாற்றலை. நான் போய் காப்பாற்றலான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் திருப்பி வந்து அவுட்டானா அது அவுட்டு கணக்கு வருமா, என்ன கணக்குன்னு தெரிலையே. ஓகே, பரவாயில்ல. நம்ம கிளாஸ் மேக்கருக்காண்டி நம்ம போவோமா, இல்லை இங்கே ஒரு டைம் பக்கத்தில் இருக்கவனை காப்பாற்றணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் இருக்கவனை தான் முதல்ல காப்பாற்றணும். ஓகேங்களா? அதனால நான் காப்பாற்ற போகிறேன் ப்ரோ. கேரி ரெக்வஸ்ட் ப்ரோ. அவனே வந்துடுவேன் திமுறா பண்ணுறான். ஓகே, நான் கிளாஸ் மேக்கர் பக்கத்தில் வந்துட்டான். அதனால நான் கிளாஸ் மேக்கரை காப்பாற்றலான் இருக்கேன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. ஓகே கிளாஸ் மேக்கரே வந்துடுவாங்க கைஸ். இங்கே வா ப்ரோ, நான் கேரி பண்ணிக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்கள் ஒருத்தங்க, நான் நல்லது பண்ணேன் ப்ரோ. கிளாஸ் மேக்கர் ப்ரோ. ஓகே கிளாஸ் மேக்கர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. இந்த ரவுண்டில் எத்தனை பேர் எலிமினேட் ஆகிட்டாங்கன்றதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இந்த ரவுண்டை குவாலிஃபை ஆயாச்சு. நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருந்தால் தான் இந்த கேமில் நம்மளால் ஜெயிக்க முடியும். யூ வில் பி ஷார்ட்லி மூவ் டு த லாபி. ஓகேவா? இந்த கேம் நிறையா பேர் நம்மளை துரோகம் செய்யக்கூடிய கேம். நீங்கள் ஸ்குவிட் கேம் 3 அந்த கேம் பார்த்துருங்க. அதாவது சீசன் 3 வந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. பார்க்கலைன்னா போய் பாருங்கள். அது சூப்பரான சீரீஸ் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அடுத்த மணி ஹைஸ்ட், இந்த 2 சீரீஸும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்பிளிட் ப்ரோ. கேமை கண்டினியூவே பண்ணுவோம் ப்ரோ. நிறையா பேர் வேணான்றாங்க ப்ரோ. வீட்டு வாங்க. ஓகே 13 பேர். ஓகே ஏன் ப்ரோ நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்கன்னா அப்படின்னா தான் வீடியோ போட முடியும். ஓகேவா? ஓகே, மேக் யுவர் வே அப் தி ஸ்டேர்ஸ். இப்போ என்ன கேம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹனிகோம் தான் கைஸ் நடக்க போகுது. ஓ மை காட், ஹனிகோம். இந்த கேம் நான் விளையாண்டதே இல்லை. டக் ஆஃப் வரும் நான் விளையாண்டது இல்லை. இந்த கேமில் நான் ஜெயித்ததே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி காமெடி பண்ணுறீங்கன்னா? ஆமாம் கைஸ், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹனிகோம் விளையாட போகிறேன். ஓகேங்களா? எந்த ஸ்கொயர் சூஸ் பண்ண ப்ரோ? இங்கே தான் யாருமே இல்லை. இது ஒரு வேளை ஹார்டாக வந்துடுமோ ப்ரோ? என்ன வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நம்ம இதை சூஸ் பண்ணுவோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ப்ரோ, இது ஏதாச்சும் கஷ்டமாக வந்துடுமோ? நானும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் ப்ரோ. பெருசாக இங்கே இருக்கிறது ஓடி போயிடலான்னு தோணுது ப்ரோ.
ஆனால் என் உள் மனசு இங்கே இல்லைன்னு சொல்லுது. ப்ரோ நிறையா பேர் இருக்காங்க ப்ரோ. ஸ்கொயர் ப்ரோ, அங்கே இருந்த ரெட் ட்ரையாங்கிள் ப்ரோ, ஈஸியாகவே முடிச்சிருக்கலாம். ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு இது ஒன்று ஒரு டச் மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்கொயரை இப்போ நம்ம இந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்படி கரெக்டாக கொண்டு போயிரு, கரெக்டாக. ஓகே, பாதி ஸ்கொயர் முடிச்சிச்சு. அப்படி ஸ்ட்ரைட்டாக போய்க்கிட்டு ப்ரோ 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 வைப்ரேட் ஆகுது. உடைக்கிறேன் ப்ரோ. பொறுமை ப்ரோ 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 என்ன ப்ரோ, பாதி உடச்சிட்டேன். ஓ மை காட், பாஸ் ஆக வேணா மாட்டேன்னு நினைக்கிறல ப்ரோ. இல்லை ப்ரோ, ஏதோ தப்பாக இருக்குது ப்ரோ கேமு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் ஏதோ அவுட் ஆகிக்கிட்டு கேமை குறை சொல்கிறேன் ப்ரோ. ஓ மை காட், ஒன்று நீடல் எப்படி வச்சு கொண்டு போகணுமா, இது தெரியாமல் போச்சு. எப்படி உடச்சிட்டேன்னு மட்டும் பாருங்கள் ப்ரோ. ஆட்டிக்கு இருக்கேன் ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ. 34 செகண்ட். நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேனா மாட்டேனான்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணுவேனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லாமே சொல்கிறீங்க, கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன பண்ண சொல்லவே இல்லையே. கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும் ப்ரோ. எஸ் கைஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 14 செகண்ட் ஸ்பேரில் இந்த கேமை நான் முடிச்சுட்டேன். ஓகேங்களா, அந்த இதை டாஸ்க்கை முடிச்சிட்டேன் ப்ரோ. இங்கே ஒருத்தன் பார்சல் பண்ணிக்கிருக்கான் ப்ரோ, பாவம் ப்ரோ. ஓகே, இங்கே ஒருத்தன் உட்காந்து பண்ணிக்கிருக்கான். அவனுக்கு கெடுக்க போகுமா, எதுவும் கெடுக்கல ப்ரோ. எல்லாருமே முடிச்சிட்டாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நானும் தப்பு பண்ணியிருந்தேன், அந்த படுக்கையாக நானும் அவுட் ஆகிருப்பேன். ஓ மை காட், நினச்சி பார்க்கவே முடியல. 14 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிருக்காங்க. 14 பிளேயர்ஸ் பாருங்கள், எவ்வளோ பேர் அவுட் ஆகிருக்காங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியல கைஸ், நினச்சி கூட. சாரி கைஸ், நான் தான் அந்த கதவை அடைச்சேன். ஏன்னா கொஞ்சம் சவுண்டுக்கு ரொம்ப கேட்டுக்கு இருந்துச்சு, அதனால தான். ஓகேங்களா, நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ரோப்ளாக்ஸ் கேமோடு நம்ம வரப்போகிறோம். என்ன ரோப்ளாக்ஸ் கேமுன்னு பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு, சூப்பர் டேக்னு ஒரு கேம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இது ஏதோ ஒரு இந்த இது எனக்கு தெரியும் ப்ரோ. இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்க வருவாங்க, நம்ம தப்பிக்கணும், இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து அடிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த அடித்தடிலாம் வேணாம்ப்பா. நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல அப்படியே இங்கே இருந்துருவோம். ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க, வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ப்ரோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கோமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் இருக்கீங்க, என்னடா அடிக்க வந்துருக்கான்னு யாரா கடைசியில். ஓகே, இப்போ ஒரு 20 செகண்ட் வந்தானே இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவோமா ப்ரோ. என்ன ப்ரோ, நான் என்ன சொன்னேன் அதுக்குள்ளே வரவே ஆரம்பிச்சிட்டான். உண்மை காட்டுங்க, எனக்கு அவனுக்கு சண்டை போகுது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனை அடிச்சு நொறுக்க போகிறோம். அடிச்சோன்னு ப்ரோ இருங்க ப்ரோ, மேலேயே ஏற முடியல. வாடா உனக்கு எனக்கு இனிமேல் சண்டைடா ப்ரோ. நானும் ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக குறைஞ்சி ப்ரோ. இங்கே ஒருத்தருக்கு மஞ்சள் ஹெல்த்து தான் ப்ரோ, ரெட் கலரில் இருக்கான். இவனை கொண்டா நம்மளுக்கு காசு கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ ஓடிடாத ப்ரோ, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓ மை காட் ப்ரோ, 6 ஹெல்த்தில் சத் யூ அப்படின்ற தப்புஸ்தா. ஒரே ஒரு ஆள் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகேவா, த ரிபெலியன் அபவுட் டு ஸ்டார்ட் கேதர் வெப்பன்ஸ். என்ன ப்ரோ, இங்கே பாருங்கள், இங்கே துப்பாக்கி, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்ன ப்ரோ இது ப்ரோ, த ஸ்டாம் ஃப்ரண்ட்மேன்ஸ் ரூம். ஓ மை காட், என்னது கைஸ் இது, மேப் மாதிரி காட்டுறாங்க அந்த ஃப்ரண்ட் மேன் ரூம் எங்கே இருக்குன்ட்டு. ஓ, இதெல்லாம் ஸ்குவிட் கேம் சீசன் 3ல் நடக்கும். இந்த மாதிரி நாங்கள் விளையாண்டதில் எனக்கு வரவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி நான் சுடணும் போல ப்ரோ. இப்போ நான் துப்பாக்கியே இல்லாத மாதிரி நான் போகிறேன். இங்கே தான் அப்ஸ்டேர்ஸில் தான் போகணும். ஓகேங்களா, போய் தான் கில் த காட்ஸ் அண்ட் ஸ்டாம் த ஃப்ரண்ட்மேன்ஸ் ரூம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் மேனோட அந்த ரூமை நான் எடுக்கணும், அதாவது சுற்று கொல்லணும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டாக போய்க்கிருக்கோன்னு எனக்கு தெரியலையே. இதெல்லாம் ஸ்குவிட் கேம் சீசன் 3ல் நடக்கும் கைஸ். இங்கே ஒரு கார்டியன் ஒருத்தன் வந்துட்டான், அவனை நம்ம சுடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னால் ஸ்க்ரீனை திருப்ப முடியல. ஓகே, நீங்கள் வெறித்தனமாக சுட்டுருக்கீங்க. ஓகே, எனக்கு காசு கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஆள் கொண்டாச்சு, ஆனால் நம்ம டீம்மேட்டுக்கு சரியாக ஹெல்த்து குறைஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ நம்ம ஃப்ரண்ட் மேன் ரூம்குள்ளே போகணுமா, இங்கிட்டு போனால் இது வேறு வழி கைஸ். ஓகே, நம்ம இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே சரியான சண்டை நடந்துருக்கு, ஆனால் எங்கன்னா தெரியல. இங்கே நம்ம டீம்மேட் ப்ரோ, இதோ ஃப்ரண்ட் மேன் ரூமா, இன்ட்ராக்ட். ஓ மை காட், இதாங்க ஃப்ரண்ட் மேன் ரூம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃப்ரண்ட் மேன் ரூம்குள்ளே வந்தாச்சு.
அப்படி அப்படி வராதவங்கள கொன்றுவாங்களா என்னன்னு தெரியலையே. எனக்கு இது என்கிட்ட துப்பாக்கிலாம் இருந்துச்சு. ஒரு கார்டியனை நான் கொண்டுட்டேன். ஏதாச்சும் பண்ணுவாங்களோ. ஆனால் அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த டீமை திரட்டிட்டு போவான். ஆனால் கடைசியில் அவுட் ஆயிடுவான். ஆனால் இங்கே நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா ஜெயிச்சாச்சு. இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. இதுதான் என் ஃபஸ்ட் டைம். கோகுல் ப்ரோ அனித் ப்ரோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சரியான ஷாக் ஆகுவாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஓகே இப்போ செகண்ட்ஸ் முடிஞ்சு என்ன டெலிபோர்ட் பண்ணாமல் இருக்காங்க. த காட்ஸ் ஹவ் ஃபெயில் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்மேன் ரூம். ஓ என்ன சொல்ல வராங்க இப்போ ப்ரோ? இதான் ப்ரோ நான் இந்த சேருக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவோம். ஓகே 6 players have been eliminated. ஓ மை காட் கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சும்மா இந்த காட்ஸ் வந்து இந்த அவன் எப்படி சொல்ல கொல்ல நினச்சவங்களெல்லாம் எப்படி சொல்ல இந்த மாதிரி என்னைய மாதிரி வந்தாங்க தெரியுமா அந்த கார்டியன்ஸ் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு. அந்த மாதிரி வந்தவங்கள 6 பேரை கொண்டுட்டாங்க இந்த கார்டியன்ஸ் பயிலுக்கு. இன்னும் அந்த பிளாக் ஃப்ரண்ட்மேன் இருக்கானா இல்லை போயிட்டானான்னு தெரியலையே. ஓகே இப்போ வந்து என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக். ஓ மை காட் ரொம்ப கொடுமையான மேட்ச் கைஸ் இது. ரொம்ப இப்போ நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம இந்த ஒரு ஃபஸ்ட் ட்ரைலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிப்போம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல கைஸ், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு இல்லை. நம்ம நிறையா தடவை அவுட் ஆகி தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஓகேவா, நம்மளுக்கு இப்போ இதில் என்ன வருதுன்னு பார்க்கணும். ப்ளூ டீம் வந்தால் சேஃப், ரெட் டீம் வந்தால் நம்ம ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும். ப்ளூ டீம் வந்தால் அந்த ரெட் டீம் எலிமினேட் பண்ணுறவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இட்ஸ் அ க்ரூஷியல் டைம். இப்போ நம்மளுக்கு என்ன கார்டு வரப்போகுது, என்ன கலர் வரப்போகுது, என்ன கலர். ஓ மை காட், நம்மளுக்கு ப்ளூ டீம் தான் கைஸ் வந்திருக்கு. நான் வந்து இப்போ ப்ளூ. இப்போ நம்ம வந்து ரெட் டீம் கூட ஸ்விட்சும் பண்ணிக்கலாம் கைஸ். 3 கில்லர்ஸ் தான் இருக்காங்க. 1 2 3. ஓகே 3 கில்லர்ஸ் தான் கைஸ் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்கோம். நம்ம வந்து இப்போ தப்பிச்சாலே போதும். இந்த மாதிரி ஓடுறப்ப இவங்க வந்தாலே இப்படி நம்ம இந்த மாதிரி எஸ்கேப் பண்ணாலே போதும். இது வந்து படுத்து தூங்குற மாதிரி. நம்மகிட்ட வந்து ஸ்கொயர் கலரில் இருக்க கீ தாங்க, ஸ்கொயர் கீ கிடச்சிருக்கு. நம்ம வந்தாங்கன்னா நம்மளும் அடிக்கலாம். இந்த மாதிரி தான். ஓ மை காட், இட்ஸ் அ க்ரூஷியல் கைஸ் இந்த ரவுண்டு. அங்கே பாருங்கள் 3 பேர். ஆனால் இங்கிட்ட எத்தனை பேர் இருக்கோன்ட்டு. இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து வழி நடத்துவாங்க. அது யாருன்னு தான் தெரில. ப்ரோ இது நானா ப்ரோ? த காட்ஸ் ஹெவன் அண்ட் எர்த் லோடிங் ஹவ் பீன். ப்ரோ எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப லக்கியாக இருக்குது ப்ரோ. எனக்கு இந்த வழி தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னைய தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இங்கிட்டு வாங்க கைஸ், திறந்துட்டாங்க. எனக்கு இந்த வழி கூல் டவுன் இந்த மார்க்கெட் ஹேஸ். ஓகே 52 செகண்டில் கூல் டவுன் ஆகும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் மேக்கர் கூட இருக்க வேணாம். கிளாஸ் மேக்கரும் தள்ளி இருக்கட்டும், நம்மளும் தள்ளியிருக்கோம். ஒரு சர்க்கிள். ஓ மை காட், நம்மளுக்கு பாக்ஸ் கலரில் இருக்க இது ட்ரையாங்கிள் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சே ஆகணும். இவங்க வருவாங்க. இப்படி எனக்கு ஒரு பிளான் இருக்குது கைஸ். இப்போ ஓடுறது இருக்கா ப்ரோ? நம்ம ரூம்குள்ளே இருந்தால் தான் ப்ரோ சேஃப். சட்டி இங்கே வாங்க ப்ரோ, இது உங்கள்கிட்ட இருக்கா ப்ரோ? ஸ்கொயர் தான் ப்ரோ. நான் ஏன் ப்ரோ இப்படி வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கலாம் ப்ரோ. எனக்கு குத்துற சவுண்டெல்லாம் கேட்குது ப்ரோ அவங்க. அதனால் இந்த ரூம்குள்ளே சேஃப்டியாக இருப்போம். இங்கே பாருங்கள், த பிளேயர் 126 ஹவ் பீன் எலிமினேட்டட். அதாவது அவன் கொண்டுட்டான் ஒருத்தன். சவுண்டு கேட்குதா ப்ரோ? கத்தி வச்சு இங்கே குத்திக்கிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எவனாச்சும் வந்தானா நம்ம ஓடிடலாம் ப்ரோ. கிளாஸ் மேக்கர் ப்ரோ இங்கே ஒருத்தன் ரெட் கலர் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டான் ப்ரோ. கிளாஸ் மேக்கரு. ஓ மை காட், மெஸ்ஸின்ற இங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே தான் கொண்டுட்டாங்க அவங்க. ஓகேவா, நம்ம வந்து இப்போ தப்பிக்கணும் ப்ரோ. நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். நம்ம பின்னாடி யாராச்சும் துரத்துறாங்களா? ஆமாம், கிளாஸ் மேக்கர் ஏன் ப்ரோ நம்ம கூட வந்துருக்கான். 150 ஹவ் பீன் எலிமினேட்டட். ஓ மை காடு ப்ரோ, இது ரொம்ப கொடுமையாச்சே. இங்கே எல்லாருமே செத்துக்கு இருக்காங்க கைஸ். நான் மட்டும் இங்கே தப்பிச்சுக்கிருக்கேன். இன்னும் 1.5 நிமிஷத்துக்கு ப்ரோ இவனுக்கு 6 HP தான். அவனை கையாலே குத்தி முடிச்சுருவோமா? ஆமாம் ப்ரோ, நம்ம இவனை கொண்டுடலாம் ப்ரோ. நம்மளுக்கு இப்போ நைஃப் கிடச்சிருச்சு. ஓகே நம்ம வந்து இப்போ சேஃப்டியாக இருக்கலாம் கைஸ். எவன் ரெட் கலர் வந்தாலும் நம்மளும் சண்டை போட முடியும் நம்மளால். இருங்க, படுக்கிற மாதிரி ஆக்ஷன் போட முடியுதா? போட முடியுது ப்ரோ. எந்திரி ப்ரோ. ஓகே எந்திரிச்சாச்சு. ஓகே அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ளூ டீமில் இருந்த எல்லாருமே கொண்டுட்டாங்க. எங்கிட்டு போகிறது? ஓகே கைஸ், அப்போ நான் தான் எனக்கு தெரிஞ்சு ப்ளூ டீம்லேயே கடைசி ஆளுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது?
இப்படி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. கிளாஸ் மேக்கரும் அப்போ அவுட்டா ப்ரோ. இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான சுச்சுவேஷன் ப்ரோ. இப்போ கிளாஸ் அது வந்தால் என்ன பண்ணுறது? அடுத்து டக் ஆஃப் வார் வேறு இருக்குது. ஆட்கள் சரியாக குறைஞ்சிட்டாங்க. இப்போ நான் இங்கே ஒரு மூலையில் இருக்கேன். ஓகே, என்னது யூ ஹாவ் ஃபவுண்டு த லோனர் எக்கு ப்ரோ. இது என்னன்னே தெரியல ப்ரோ. ஃபைண்ட் த எக்ஸிட் டோர் ஆர் சர்வே அன்டில். ஓகே நம்ம சர்வை பண்ணாலே போதும் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா ப்ரோ? இதுதான் எக்ஸிட் டோரா? இல்லை ப்ரோ, இங்கே பாருங்கள் எத்தனை போனோம் ப்ரோ. எல்லாமே ப்ளூ டீம் ப்ரோ. எல்லாமே எங்கள் டீம்மேட் தான் ப்ரோ. எங்கள் டீம்மேட் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இவனை வா ப்ரோ, இவனை மாதிரி கொள்ளும் ப்ரோ. வாடா மெஸ்ஸி. நான் ப்ளூ டீமாக இருந்தாலும் என் டீம்மேட்டை நீ கொண்டதுக்காண்டி உனக்கு கொல்லு வேண்டாம் மெஸ்ஸி. அதுவும் இல்லாமல் நீ மெஸ்ஸின்னு பேர் வச்சனாலே உனக்கு கொல்லு வேண்டாம். வாடா ப்ரோ அவன் டீம்மேட்டை கூட்டி போயிட்டான் ப்ரோ. வாடா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா மெஸ்ஸி பாட்டு. என் டீம்மேட்டை எல்லாத்தையும் கொண்டுட்டான் ப்ரோவே. இது க்ரூஷியல். அவ்வளோதான் ப்ரோ. மெஸ்ஸியும் கொண்டுட்டேன் ப்ரோ. நான் 2 கொலை செஞ்சுட்டேன். அதுவும் நான் ப்ளூ டீமாக இருந்து. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃப்ரெண்ட் ப்ரோ. இவனை கொண்டுட்டேன் நான் முடிஞ்சு. இல்லை பாருங்கள், நாங்கள் 4 பேர் தான். கிளாஸ் மேக்கர் இருக்கான். ஃபைனலி கைஸ் ப்ளூ டீமில் இவன் தப்பிச்சிட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ளூ டீம் சந்தோஷம். இல்லை ப்ரோ, 3 ப்ளூ டீம் இருந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தப்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 7 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் 2 பேரை நான் கொண்டிருக்கேன் கைஸ். மெஸ்ஸின்றவனையும் இன்னொருத்தவனையும். எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது ப்ரோ. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரில. நம்ம பேசாட்டு இந்த கேம் வேணான்னு ஓட் பண்ணுவோமா? எனக்கு தெரிஞ்சு அதான் கைஸ். சரி ப்ரோ, வேணாம் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் voted to end the game. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோ ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன். ஆனால் இந்த வீடியோவில் நடக்காதது எல்லாமே நடந்துச்சு. நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த வீடியோ இருந்துச்சு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகேங்களா? இந்தமாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவுடன் விடைபெறுவது உங்கள் பிரைமேக்ஸ் கேமிங். அடுத்த வீடியோவில் ஜெயிச்சு போடணுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம ஜெயிக்கலாம். ஓகே, பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.